இந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் வந்து வீடியோவில் அங்கன்வாடி வேலைவாய்ப்பு சத்துணவு வேலைவாய்ப்பு போலவே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட மகளிர் துறை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக உருவாக்கி இப்போ வேலைவாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது பொறுத்த வரைக்கும் 2023 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றத்துக்கான வழிவகை செய்கிறதுக்கு பெண்கள் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிற மாதிரி புது அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் வந்து இருக்குது. உங்கள் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரலன்னா கூடிய விரைவில் வரப்போகுது. அதனால் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா நீங்கள் விண்ணப்பிச்சிருவீங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸாக வந்து பார்த்திங்களா இந்த மகளிருக்கான வேலைவாய்ப்பு தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டமும் பார்த்து நீங்கள் விண்ணப்பிச்சு ஜாப் ஆயிருங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை பாருங்கள். நம்ம சேனலில் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு வீடியோ வந்துகிட்டு இருக்குது, அது பாருங்கள். உங்கள் மாவட்டமாக தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்குறேன். பார்த்து நீங்கள் தெரிஞ்சு வந்து பார்த்திங்களா நீங்கள் விண்ணப்பிச்சு இந்த ஜாப் வாங்கிடுங்க. உங்களுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே 35,000 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. வேறு மாவட்டத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது. அதனால் எல்லா மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறது எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா கேப் லெட்டரில் உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன இருக்குதோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத புரியும்படி வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. 1 by 1 ஜாயின் லெட்டர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதாத நல்லா புரியுற மாதிரி எழுதிங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா எழுதிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதையும் போட்டுருங்க. அட்ரஸ் பாருங்கள் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து நேர்காணலுக்கு இருந்தால் உங்களுக்கு இன்டர்வியூ அனுப்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் வரலாம், மெயிலுக்கு வரலாம். எப்படி வந்து அவங்க நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றாங்கன்னு தெரியாது. அதனால் உங்களுடைய அட்ரஸுக்கு லெட்டர் வரலாம், மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரலாம், இமெயில் ஐடிக்கு இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செக் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th 12th டிகிரி இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிருங்க. 1 by 1 2ன்னு போட்டு நீங்கள் 10th படிச்சுக்கிறீங்க 2 போட்டுங்க. ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு போட்டு இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா வேறுனா நீங்கள் போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணி எப்போ முடிச்சிங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. மெயின் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் 10th, இந்த இடத்துல கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th என்ன கோர்ஸ் எடுத்தீங்க, கம்ப்யூட்டர் கோர்ஸு, அதே பயோ கம்ப்யூட்டர் இது மாதிரி இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. அதே மாதிரி தான் நீங்கள் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா எழுதிருங்க. அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அது அங்கே உங்களுக்கு என்ன போஸ்டிங்கு, எந்த அந்த கம்பெனியோட நேமு, எப்போ ஜாயின் பண்ணி எப்போ வெளியே வந்தீங்க, உங்களோட டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன இருந்துச்சு, நீங்கள் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, எத்தனை இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 எதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா, வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரிலேட்டடாக. அதே மாதிரி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஜாப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7/7/2025 மாலை 6 PM வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிராகரிச்சிடுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், 3rd floor, ரூம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 67, கலெக்டரேட் கேம்பஸு, தேனி 625531. இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. பிளேஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய சைன் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க. இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹப் பார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் கிரியேட் அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறதுக்காகவும், டாக்குமெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா எதுனா மிஷன் சக்தி ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் டாக்குமெண்ட்டாக பண்ணுறதுக்கும், அதே மாதிரி மாநில அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது திட்டம் கொண்டு வந்தால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, இந்த ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலியிடம் இருக்குதான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரப்புறதுக்கு கீழ்கண்ட பணியிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் மிஷின் கோஆர்டினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி,
குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. அந்த கிராஜுவேட் எதில் படிச்சிருக்குன்னா நீங்கள் சோசியல் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், லைஃப் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், நியூட்ரிஷன் படிச்சிருக்கலாம், மெடிசனு, ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டு, சோசியல் ஒர்க்கு, ரூரல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதில் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருப்பாங்க. சரி, எல்லாருமே விண்ணப்பிக்கலாம்னா அது முடியாது. ஏன்னா அடுத்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நான் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ரிலேட்டடாக எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஆனால் 3 years நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஐடி அசிஸ்டன்ட் பார் மிஷின் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஐடி டேட்டா மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ கிராஜுவேட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த குவாலிஃபிகேஷனுக்கு கிராஜுவேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இந்த கிராஜுவேட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா ஐடி படிச்சிருக்கலாம், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு ரிலேட்டடாக கோர்ஸ் படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மினிமம் 3 years வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதாலனா டேட்டா மேனேஜ்மெண்ட்டு, ப்ராசஸிங், டாக்குமெண்டேஷன், வெப் பேஸ்டு ரிப்போர்ட்டிங் ஃபார்மெட்டு, அது ஸ்டேட்டு, அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு, அப்படின்னா நான் கவர்மெண்ட்டு, ஐடி பேஸ்டு ஆர்கனைசேஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 years நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா இந்த ஜாப்க்கு எலிஜிபிளோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் 20,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7/7/2025 லாஸ்ட் டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரூம் நம்பர் 67 3rd floor, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ், தேனி மாவட்டம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தேனி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. வேறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏற்கனவே பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு அனுப்புறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை வச்சு அனுப்பினவே போதும். என்ன எல்லா ஜாபும் பொறுத்த வரைக்கும் 10th 12th டிகிரி மார்க் ஷீட்டு, வேறு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு மார்க் ஷீட் வைக்கலாம், அப்படி இல்லைனா டிசி வைக்கலாம். பிறப்பு சான்றிதழ் வச்சாவே போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் வயசாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுனா கேட்பாங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா தேவைன்னு விட்டுருவாங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுக்க கிடையாது. அதேமாதிரி பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மட்டும் தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மகளிர் துறைங்கிறதுனால இந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு மாவட்ட வயசாக இப்போ ஜாப் வேகன்சி இருக்குது. உங்கள் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வேகன்சி வந்தால் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுவோம். எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து எல்லா மகளிர் துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.